குறிப்பா திமுக பத்தி சொல்லும்போது அங்க சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து ஒரே இடத்துல போய் சேரக்கூடிய இடம் வந்து திமுகவா நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த இடத்த வந்து அதிமுக திரும்பவும் கைவிட்டாங்களோ அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்திருந்தா அது வந்து அதிமுகவிற்கு பலமா இருந்திருக்கும். தாவேகா பலம் நிரூபிக்காதவருங்க. அது ஜானகி சிவாஜி மாதிரி கூட்ட கேசாட்டு போயிட்டுன்னா தாவேகாவுக்கு என்னங்க பலம்? இங்க பிரச்சனையே இதுதானே. ஆதவர்ஜினாவுக்கும் ஜான ஆரோக்கியசாமிக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்கும் பிரச்சனையே தானே. இவங்கள விடுங்க, இவங்க விஜய்க்கு எம்பளாயி, நம்ம இண்டிபெண்டன்ட் ஆளு, தனிச்சு நம்மளை முகம் காட்டி நிற்கிறோம். இவங்க வேலைக்காரன் அல்லது சபார்டினேட்டு. வேலைக்காரங்க தப்பா சொல்லல, எல்லாருமே பலரும் வேலைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, வேலை இருப்பாங்க. ப்ரொஃபஷனல், ஹேர்டு ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான். வேலைக்காரங்கிற வார்த்தையை நம்ம அவமானப்படுத்தாண்டோம். கம்பெனிகள்ல எல்லாமே அரசு அலுவலகத்தில் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. ஸோ பட் எனிவே ஹீஸ் அன் எம்ப்ளாயி. இவர் வந்து சபார்டினேட்டு. நான் இண்டிபெண்டா சொல்றேன். சமூக நீதி இயக்கத்தை வச்சு, பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இயக்கத்தை வச்சு நான் நடத்திட்டு இருக்கக்கூடியவன். என் கருத்தை நான் இண்டிபெண்டா சொல்றேன். அவங்க விஜய்க்கு ப்ரொமோட் பண்றதுக்காக பலம் நிரூபிக்காதவருக்கும் பலம் நிரூபிச்சவர்களோட வித்தியாசம் தெரியாம கூலிக்கு மாரடிச்சுட்டு இருக்காங்க. திமுக ஒரு பெரிய கூட்டணியா தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனை போன்ற அதிமுகவும், குறிப்பா நாம் தமிழர் வந்து 234 தனித்து தான் போட்டியிடன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தாவேக்கா என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க? தாவேக்கா தவறான ஆலோசனைகளால தப்பு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லேயே 214 தனிச்சு போட்டிவிடுவோம்னு சொல்லியிருக்கணும். தமிழ்நாட்டை சரியான முறையில் வழி நடத்துவோம்னு சொல்லியிருக்கணும். கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லியிருக்க கூடாது. இலவசங்களை சொல்லியிருக்க கூடாது. இலவசங்களை சொன்னா உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கொடநாடு கொலையை பற்றி பேசியிருக்கணும். எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாதவர்னு சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க எடப்பாடி நம்பி கட்சி ஆரம்பிச்சீங்களா, மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சீங்களா? எடப்பாடி பழனிசாமி நம்பி கட்சி ஆரம்பிச்சீங்களா, மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சீங்களா? அப்போ பலம் நிரூபிக்காமலே ஒரு வியாபாரம் பெருசா பண்ணி சொலையா பிராண்டிங் மாஸ்டருக்கு 12 கோடி ரூபா கொடுத்துக்கிட்டு எடப்பாடிக்கு கிட்ட அதை தாண்டி காசு வாங்கிட்டு அடிச்சுக்கிட்டு சுட்டிட்டு போயிடலான்னு ஒரு வியாபார அரசியல் தானே வந்திருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகா விஜய் அவர்கள் வந்து அதிமுக மீதான அந்த சலசலப்பான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாருன்னு தானே நம்ம பார்க்க முடியுது. ஓகே, அது நல்ல ஸ்டேட்மெண்ட். திமுக அண்ணா திமுக அடிச்சு அது தோல்வி கூட்டணி சொன்னது நல்ல ஸ்டேட்மெண்ட். அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். மிஸ்டர் விஜய், அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி அடிச்சு நீங்க முத விட்ட ஸ்டேட்மெண்ட்டை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். வெல்கம் விஜய், வெல்கம் ப்ரோ. அப்போ வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து அதிமுக எதிர்ப்பை வந்து விஜய்க்காக ஆதரிக்கிறாரா? நான் தெளிவா தானே நான் சொல்றேன். எடப்பாடி 19.4% வாக்கு எடுத்திருக்கிறாரு, என்டிஏக்குள்ள வந்திருக்கிறாரு, பாஜக எதிர்ப்பை டைல்யூட் பண்ணியிருக்கிறாரு, மோடி எதிர்ப்பை டைல்யூட் பண்ணியிருக்கிறாரு. வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். தாமரை 11.4 அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு. 19.4 11.4 பலத்தின் அடிப்படையில் பங்கீடு இருக்கணும். எடப்பாடி கிட்ட ஏமாந்துக்கிட்டு ஏமாளியாட்டு பேராசையில 4 பேர் பாஜகக்குள்ளே போவான். நம்ம அந்த வகையா இல்லைல்ல, அலர்ட்டா இருக்கணும் எடப்பாடி கிட்டங்கிறதுல தெளிவா தானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பலத்தின் அடிப்படையில் பங்கீடு. அண்ணாமலை உழைச்சி கொண்டு வந்த 11.4% தாமரைக்கும் 19.4% ரெட்டலைக்கும் இடையில ரேஷியோ பங்கீடு கரெக்டா இருக்கணும். அண்ணாமலை விடமாட்டார். அது ஓட் டிரான்ஸ்பர் ஆகணும்னா அந்த சீட்டை கொடுத்து தான் தீரணும். அண்ணாமலை அதுல நிரூபிக்கப்பட்ட வாக்குக்கு, அவரால் நிரூபிக்கப்பட்ட வாக்குக்கு அண்ணாமலை ஸ்டெடியா கரெக்டா நின்று தான் அதை கேட்பார். பாமக, நாம் தமிழர், தாவேகா அப்படின்னு ஒரு கூட்டணி வரும். அது வந்து வட மாநிலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? சும்மா எல்லாம் கற்பனையா எழுதிக்கிறதா தம்பி. சீமான் வந்து டாக்டர் ஐயாவை மதிக்கிறாரு, தன்னோட குருவா நினைக்கிறாரு. அவரு பொன்பரப்பி தமிழரசு தான் வன்னியர் தமிழர் ஒற்றுமைக்கு காரணங்கிறது சொல்றாரு. வீரப்பன் தமிழ் தேசியத்தின் அடையாளமா சொல்லி வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டாரு. இதை கேட்கணும் விஜய். எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி பண்ணாரு, மலையாளிக்கு ஆதரவாட்டு முல்லை பெரியாறுல விட்டு கொடுத்தாருங்கிறத விஜய் சொல்லணும். அது சொன்னாதான் விஜய் தனிச்சு நிற்கிறாரு, அதிமுக கிட்ட சீட்டுக்கு நிக்கலைங்கிறத நம்ம நம்ப முடியும். அது போலதான் இதுலயும் டாக்டர் ஐயா வந்து சீமான அவரும் மதிக்கிறாரு. நிழல் பட்ஜெட்டு, அக்ரி பட்ஜெட்டு, வன்னியர் சங்க மாநாடு, இதெல்லாம் மதிக்கிறாரு. அது ஒரு குரு சிஷ்யன் உறவு டாக்டர் ஐயாவுக்கும் சீமானுக்கும் இருக்குது, அதுல மறுக்கல. அவரும் அதை தெளிவா சீமான் என்டால்ஸ் பண்றாரு. அதே வேளையில சீமான் தனிச்சு தான் போட்டிடுறாரு. 234 தனிச்சு தான் போட்டிடுறாரு. அவர் அந்த இடத்துக்குள்ள வன்னியர் பறையர் ஒற்றுமைக்கு பொன்பரப்பி தமிழரசன் வீரப்பன் மாதிரி தான் நிற்கிறாரு. ஒரு கூட்டணிங்கிறதுல அவருக்கு சகோதரர் திருமாவளவன் கூடயும் கூட்டணி போகல. அவரோட ஐயா
பெரியவர் ராமதாஸ் கூட ஒரு கூட்டணி போகல, 234 தனிச்சு தான் இருக்கிறாரு. ஆனா விஜய் ராமதாஸ் கூட்டணி ஒரு வேளையில அமையலாம். இதுவரை டாக்டர் ராமதாஸ் விஜய்க்கு எந்த முக்கியத்துவத்தையும் வெளிப்படையா கொடுக்கல. நம்ம கரெக்டா பேசணும். இதுவரை டாக்டர் ராமதாஸ் விஜய்க்கு வெளிப்படையா எந்த முக்கியத்துவம் கொடுக்கல. வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அழைப்பு விஜய்க்கோ தாவேக்காவுக்கோ ராமதாஸும் கொடுக்கல, அன்புமணியும் கொடுக்கல. ஜான் ஆரோக்கியசாமி பேசி நீ பன்னீர் தள்ளி நான் சந்தனம் பூசணும்னு பிறந்த நாள் வாழ்த்து மாறி மாறி வாழ்த்திக்கிட்டாங்க. அது அரசியல் நாகரீகம், நட்பு. அதை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அந்த நட்புணர்வு விஜய்க்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய நாகரிக அரசியலை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அது அரசியல் மாண்பு, நாகரிகம். அதை நம்ம என்னைக்குமே வரவேற்கிறோம். ஆனா பாமக தரப்புல இருந்து விஜயை மதிச்சு, பலம் நிரூபிக்காத விஜயை மதிச்சு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கல. 8.2% வாக்கெடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவரான சீமானை மதிச்சு அழைப்பு கொடுத்துருக்காங்க. சீமானுக்கு எல்லா அக்ரி பட்ஜெட், நிழல் பட்ஜெட் எல்லாம் அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. ஆனா அரசியல் சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணியால் அதிர்ச்சி அடைஞ்ச விஜயும், அதிமுக கூட்டணியில வெற்றி பெற முடியாது கருதக்கூடிய பாமகவும் ஒரு அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. செங்கல்பட்டை சேர்ந்த பரபரப்பு பிரமுகர், அதிமுக பாமகவில் ரொம்ப பரபரப்பானவர், ஊடக வெளிச்சம் மிக்கவர், ரொம்ப நீதிக்காக போராடக்கூடிய ஒருத்தரும், விஜய்க்க ஒரு ஆடிட்டரும், ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜினாவும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதும் அப்படியே வானத்திலிருந்து இடி விழுந்த மாதிரி மறண்டு போய் அதிர்ச்சி விட்டு இருந்த போது விஜய்க்காக அவருக்கு ஆடிட்டரும், பாமகவில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு சினிமா அரசியல்லாம் தெரிஞ்சு ஒரு புள்ளியும், டாக்டர் ஐயாவை ஆடிட்டர் வெங்கட்ராமனா அவர் பேர் சந்திச்சிருக்காருன்னு ஒரு தகவல்கள் வருது. தினமலர் பத்திரிகையில் அதை எழுதியிருந்தாங்க. இப்போ அந்த ஆடிட்டர் வெங்கட்ராமனும் அந்த பரபரப்பு அரசியல் பிரமுகரும் தொகுதி வாரியா பாமக விஜய் கூட்டணிக்காக பேசுறதாட்டு தகவல்கள் வருது. பலம் நிரூபிக்காத விஜயும் பலம் நிரூபிச்ச பாமகவும் ஒரு கூட்டணிக்காக பேசுறதாட்டு தகவல்கள் வருது. அதுல அந்த பரபரப்பு பிரமுகர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணின்னா நம்ம ஜெயிக்க முடியாது. பாமகவில் 36 சீட்டு அதிமுக ஜெயித்தாங்க, அவங்களாம் நமக்கு லாபம் இல்லை. சேலம் தருமபுரியில் உள்ள சிட்டிங் எம்எல்ஏ தவிர யாரும் அங்கே ஜெயிக்க முடியாது. அது இருமுனை போட்டி ஆச்சுன்னா விக்கிரவாண்டி மாதிரி களம் வந்துடும். விக்கிரவாண்டியில் 23% ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சுங்க. அந்த டீட்டெயில அந்த பரபரப்பு பிரமுகர் பூத் வாரியா எடுத்து வச்சு விஜய்க்கு ஆடிட்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயும் பாமகவும் சேர்ந்தா வட தமிழக அரசியல் பலமுனை போட்டி ஆயிரும். பலமுனை போட்டி ஆச்சுன்னா பாமக எதிர்ப்பு வாக்கள் சிதறும். அப்போ பாமகவுக்கு செங்கல்பட்டு, தென்னார்காடு இந்த பகுதியிலே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா திருப்பூர்லேயே விஜய் நிற்கலாங்கிற ஒரு கருத்தை கூட அந்த ஆடிட்டரும் அந்த பரபரப்பு பிரமுகரும் பேசினதாட்டு தகவல்கள் வருது. என்னோட நிலைப்பாடு விஜய் பலம் நிரூபிக்காதவங்கிறதுல நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. அதே வேளையில பாமக ஒரு 50-50ன்னு பாமக அதை ஏத்துக்கிட்டு அலையன்ஸ் போனாங்கன்னா அவங்க போனதுதான். பாமக பலம் என்னன்னு தெரியும். அவங்க வட தமிழகத்துல உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதின்னு ஒரு அலையன்ஸை விஜய் கூட அந்த ஆடிட்டர் வெங்கட்ராமன் உருவாக்கி கொண்டு போயிட்டாங்கன்னா அது அவங்க முடிவு. இப்ப நீங்க பலம் நிரூபிக்காத அண்ணன் ரஜினிகாந்த தினகரன் ஏத்துக்கிட தயாரா இருந்தாரு, கமல்ஹாசன் ஏத்துக்கிட தயாரா இருந்தார். நான் தான் பேசி அதை இது பண்ணேன். அதே மாதிரி இவர் திருமாவளவன், திருநாக்கரசு அண்ணன் பேட்டிலேயே, நானும் அந்த மேடமும் பேசிட்டு இருந்த பேட்டிலேயே, இல்லம்மா ரஜினிகாந்தெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார், அதெல்லாம் பார்த்து தான் காங்கிரஸ் முடிவு எடுக்குன்னு சொல்லி ரஜினி ஒரு ஆப்ஷனா காட்டி 10 சீட்டு இவர் திருநாக்கரசு அண்ணன் காங்கிரஸ் சார்பா வாங்கினாரு. பாஜக ரஜினி ஏத்துக்கிடா இருந்தாங்க. இப்படி 5 ஃபோல்ஸ் ரஜினி ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. விஜயை இதுவரை எந்த ஒரு ஃபோல்ஸும் ஏத்துக்கிட தயாரா இல்லை. 1% வாக்கெடுத்தவங்க கூட ஏத்துக்கிட தயாரா இல்லை. நான் டேட்டாவோட சொல்றேன், மறுக்கிறேன்னா டேட்டாவோட மறுத்து பேசு. என்ன ஆட்களை தூண்டி விட்டு, சிறிய தம்பிமார்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக வன்மத்தையும் கால் பிடிச்சும் கக்குறது ஏன்? எனக்கு எதிராக மீம்ஸ் போடுறது ஏன்? என்னை கட்டி நீ மறல்ற. என் டேட்டாவுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை. இந்தியா டுடே மணிகிட்டே கேட்கிறேன். விஜய்க்கு மோசடி நகர்ப்புற உள்ளாட்சியில 3வது இடம்னு இந்தியா டுடேலையும் தந்திலையும் பொய் செய்தி போட்டாரு விஜய். பொய் மோசடின்னு நான் சேலஞ்ச் பண்றேன். சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு, துண்ட காணும் துணியை காணுன்னு. சவுக்கு சங்கர் துண்ட காணும் துணியை காணுன்னு ஆதாரம் தர முடியாம ஓடிட்டாரு. கஸ்தூரி சங்கர் மேடம் ஓடிட்டாங்க. பட் நான் சவுக்கு சங்கர் ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த தனிப்பட்ட முறையில் என் தம்பி, அது வேற விஷயம்.
கஸ்தூரி சங்கரம் வேற ஒரு இன்டலெக்சுவல் தான். ஆதன் மாதேஷ் அவரு ஆங்கர்ல பாப்புலர் தான், நம்ம தம்பி தான், அவரும் ரொம்ப பாப்புலர் தான், அவரும் ஓடிட்டாரு. இந்தியா டுடே மணி அவரும் ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் தான், அதை நான் மறுக்க வரல. விஜய் பற்றி பேசுறீங்களா, ஆதாரம் தர முடியுமா? ஆதாரம் தர முடியுமா? இந்தியா டுடே மணி அது மோசடி. விஜய் நான் இதுல தானே அடிக்கிறேன் நான் உங்களை. நீங்க 2026ல நின்று பலத்தை நிரூபிச்சுட்டீங்கன்னா நான் எப்படி மறுக்க முடியும்? அது நாளோ எவ்வளவோ இருந்த பலத்தை நீங்க எப்படி மறுத்துற முடியும்? தேர்தல் ஆணையம் சொல்றதானே புள்ளி வரும். இங்க தேர்தல் ஆணையம் சொல்லாம இன்னும் டுபாக்கூர் கருத்து கணிப்பு அதெல்லாம் போடுவாங்க. டுபாக்கூர் கருத்து கணிப்புகள் எல்லாம் இவங்க எக்ஸ்பெக்ட். மக்களே, இவங்க பொய்யா கருத்து கணிப்பு எக்ஸப்ட் இவங்க இன்னும் அந்த டுபாக்கூர் கருத்து கணிப்புகளை போடுவாங்க. அதைத்தான் நாம மறுக்கிறோமே தவிர, மற்றபடி நீங்க கேட்டபடி விஜய் உண்மையிலே 214 போடக்கூடிய சக்தி இருந்ததுன்னா க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள எல்லாத்துக்குமே அதற்கான ஒரு வாக்கு வலிமை உண்டு, விஜய்க்கும் உண்டு. ஏன் சேலஞ்ச், அவர் போட்டுக்கிட மாட்டாரு, 214 நின்றுகிட மாட்டாருன்னு இந்தியா டுடே மணியை குறிப்பிட்டு எல்லாத்துக்கும் தான் அடிக்கிறேன். 2026ல எந்த கூட்டணிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பொழுது அங்க சீமான் அவர்களுடைய தலை எழும்புன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அவருமே சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆனா அவர் வெற்றி வாகை சூடி இருக்கணும், ஒரு சில தொகுதிகளை தான் பக்கம் வச்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சீமான்? அணி அமைஞ்சதும் நான் தெளிவா சொல்றேன். சீமான் இந்த முறை பெரிய ஜம்பிங் போவாரு. அவர் துணிச்சு நிக்கிறாரு, 214 நிக்கிறாருங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு அவரு. விஜய் வளகுல வெண்டக்கா அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இருக்கிறாரு. தனிச்சு போட்டியிட போறாரா? எடப்பாடிய சிஎம்ஆ சொல்லிக்கிட்டு ஜானகி சிவாஜி சொன்ன மாதிரி எடப்பாடி பின்னாடி போக போறாரா? தெளிவுபடுத்துங்க. எங்க அறிவுள்ள அரசியல் விமர்சகர்கள் அதை ஆய்ந்து பார்த்தா தெரியும். சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு, விஜய் கொடநாடு கொலையை பற்றி பேசலன்னா எடப்பாடியோட கூட்டணி போறதுக்கு தயாராகிறாரு. ஆசை இருக்குது, ஏங்கி தவிக்கிறாரு, இலவு காத்த கிளியா இருக்கிறாரு. எடப்பாடி பாஜக போயிட்டாருன்னு வாயால வைத்தால போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. 18% ஓட்டு போயிருமேன்னு போட்டு உங்களுக்கு என்ன? உங்களோட கூட்டணிக்கு உங்களை கூட்டணியில சேர்க்கலங்கிற கோபத்துல நீங்க பேசுறீங்க. அதை சரிதானே? ஒண்ணு. ரெண்டாவது இலவசங்கள் எதிர்ப்பு. சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. நீங்க இலவசங்கள் ஆதரவு தெரியுங்க, படத்துலதான் இலவசம் எழுதிங்க. எடப்பாடி கூட போற விரும்புறீங்க. பெரியார் ஆதரவு, எடப்பாடி திராவிட கட்சி கூட கூட்டணி போக விரும்புறீங்க. சீமான் தெளிவா இருக்கிறாரு. இப்ப புரியுதா? சீமானுக்கும் விஜய்க்கும் நேர்மையான நாணயமான அரசியல் விமர்சகர்கள் 8.2% எடுத்த சீமான் தனிச்சு போட்டியிடல தெளிவா இருக்கிறாருங்கிறத பதிவு பண்ணுங்க. நான் தரவுகளை வச்சுதான் சொல்றேன். எங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மத்திய அரசின் தோல்விங்கிறார். எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. பட் அவர் கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்றாருல்ல.